உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. This is Sumati, Reiki Master, Tarot Astrologer, Life Coach. Friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். இது வந்து சாமுவேல் ஏஞ்சலோட பிளெஸிங்ஸ்ல பார்க்கலாம். அவரோட நம்பர் 44455. இந்த நம்பருக்கு கமெண்ட்ல தேங்க் பண்ணுங்க. உங்களோட ப்ரேயர் என்ன இருக்கோ அதை கூட நீங்க கமெண்ட்ல பதிவிடலாம். ஓகேவா? சரி, இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங்கா தரப்போறேன். யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க கமெண்ட்ல. நீங்க உங்களோட பிரச்சனைகளுக்கு டெப்தா நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, டீட்டெயிலா பார்க்கணும்னு நினைச்சா ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. சரியா? ஸ்கிரீன்ல தெரியுற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கலாம். இன்னும் சிலருக்கு வந்து நிறைய டீப்பா பார்க்கணும், புதுசா வர்றவங்களுக்காக சொல்றேன். இந்த கலெக்டிவ் பார்க்குறவங்களுக்கு நம்மளோட பிளேலிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோட எண்ட்ல பிளேலிஸ்ட்ல பழைய வீடியோ பதிவுகள் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு இன்னும் புரிதல் வேணும், இன்னும் டெப்தா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா அது கூட நீங்க போய் பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது நல்லது. ஓகே, இந்த கலெக்டிவ் பார்க்குறவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் இன்னைக்கு நோ கான்டாக்ட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாரு, பிளஸிங்ஸ் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் கார்டே பிரேக்ல இருக்கீங்க. நோ கான்டாக்ட்ல பிரேக் தான். பிரேக் பிரேக் இது கலெக்டிவ்ல வருது. ஒரு சிலர் வந்து சுத்தமா உங்க நபருக்கும் உங்களுக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது. ஓகேவா? அதுக்கு காரணம் உங்க நபர் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, ரொம்ப கோபதாபங்கள் அதிகமா வரக்கூடிய நபர். கரெக்டா? ஆமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இந்த உறவுக்கு ஏன் இன்னும் அவர் வந்து ஏற்கனவே அவரோட குணாதிசயமே அப்படிதான். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நாளா வந்து அவர் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் உங்களுக்கும் உங்களோட நபருக்கும் நடுவில், இது நீங்க கணவன் மனைவியா இருக்கலாம், இல்லைன்னா லவ்வர்ஸா இருக்கலாம், உங்களுக்கு நடுவுல வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியா ஒருத்தர் வந்ததுனால உங்களுக்குள்ள இந்த ஸ்ட்ரகிள் இருக்கு. மேபி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்னால இருக்கலாம். இது வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை அவாய்ட் பண்ணலாம், அதனால அவங்க மூவ் ஆன் பண்றாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு தேர்ட் பார்ட்டியா இருக்காங்க. ஓகேவா? நீங்க வந்து அந்த நபர் ரொம்ப அன்பா உங்ககிட்ட இருக்கணும், அவங்க உங்ககிட்ட வந்து ஒரு எமோஷனல் சப்போர்ட் கொடுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபேமிலியில ஒரு சப்போர்ட், ஒரு எப்படின்னா ஒரு ஒரு மணி ரிலேட்டடான விஷயங்கள்ல குடும்பத்தை பார்த்துக்கிறது, இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் அவர்கிட்ட கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்க நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நிறைய அதுக்காக முயற்சி பண்ணி அந்த முயற்சியில நிறைய வந்து ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. இந்த பிரேக்கான விஷயம் திரும்ப ரீயூனியன் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணிட்டீங்க. ஆனா எதுவும் இப்போ இது வரைக்கும் எதுவும் நடந்த மாதிரி தெரியல. இதுக்கு காரணம் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸா கூட இருக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ். ஓகேவா? அப்புறம் ஒரு சிலருக்கு எனக்கு இது இன்ட்யூஷன்ல வருது, உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு இருக்கு அப்படின்னா நீங்க அந்த பர்டிகுலர் கார்டை வந்து நீங்க ப்ரே பண்ண மறந்துட்டீங்க. அவங்க வந்து அதாவது நீங்க ஒரு சிலர் வந்து இந்த மூதாதையருக்கு திதி கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி விஷயங்கள் பித்ருக்களுக்கு திதி கொடுக்கணும். குலதெய்வத்துக்கு நீங்க வந்து அப்பப்போ அவங்களுக்கு வந்து பூஜை பண்ணணும். அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது போயிட்டு நீங்க ஒரு பொங்கல் வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்க. இது மாதிரி நீங்க செய்யுங்க. ஏன்னா அந்த பர்டிகுலர் காட் ரொம்ப வந்து ஒரு அவங்களோட அனுகிரகம் இல்லாம இருக்கு. சரியா? ஒரு சிலருக்கு வந்து கட்டுகள் கூட இருக்கலாம். ஏன்னா அடுத்த கார்டே அதுதான். குலதெய்வத்தை கட்டு பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது குலதெய்வத்தோட அந்த அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு அந்த தெய்வத்தை வந்து கட் பண்ணி இருக்கிறாங்க. அந்த தெய்வம் கொஞ்சம் அப்செட்டா இருக்கு. இது கொஞ்சம் டெப்தா பார்க்க வேண்டியது. அதனால இது வந்து நான் இந்த கலெக்டிவ்ல யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க.
கொஞ்சம் உங்களுக்கு வர கைடன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் டீட்டெயில் தெரியணும்னா நீங்கள் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் வந்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் நீங்கள் இன்னும் இதுக்கு சொல்யூஷன் என்னங்கிறதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? இந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் ஃபேமிலியில் இது வந்து ஃபேமிலி ஓரியன்ட், அதாவது நீங்கள் கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாருமே இருக்கீங்க. இந்த கட்டுகள் எல்லாம் இப்போ சடனாக நடந்திருக்கும். இல்லை இப்போ வந்து கொஞ்ச நாளாவே உங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டுருக்கும். சில பேருக்கு வந்து இப்போ தான் டவர் மூமெண்ட், அதாவது உங்களோட கணவன் இல்லை மனைவிக்கு நடுவில் வந்து பிரேக் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கும். எப்போ வந்து இவங்களுக்கு வந்து அந்த கட்டுகள்லாம் பண்ணி அதோட பவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த பிரச்சனையை கொடுத்துருக்காங்க. நீங்க நினைப்பீங்க, ஏன் உங்க நபர் வந்து ரொம்ப ஆவேசப்படுறாங்க, ரொம்ப கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லி. சில பேர் வந்து இந்த ஐயனார் கருப்பசாமி எல்லாம் ப்ரே பண்றீங்க. ஐயனார் கருப்பசாமியை ப்ரே பண்றவங்க அவரை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலி என்னன்னா, இது ஒரு 1 இயர்க்கு முன்னாடியே நடந்திருக்கும். எனக்கு மட்டும் ஏன்பா இப்படி நடக்குது அப்படின்னு நீங்க இவ்வளவு நாள் குழப்பமா இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். உங்களோட ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். வருகிற அமாவாசை தினம் 17ஆம் தேதி அமாவாசை வருது. அமாவாசை தினம் ரொம்ப பவர்ஃபுல்லான டே. பிளாக் மேஜிக்கா இருந்தாலும் சரி, உங்களோட கர்ம வினை பிரச்சனையா இருந்தாலும் சரி, அன்னைக்கு நீங்க வந்து தீட்சை வாங்கி உங்களோட சக்தி மையங்கள், நம்மளோட 7 சக்கரங்கள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க சப்த மாதாக்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அவங்களோட எனர்ஜி பவர் ஸ்டேஷன் அது. உங்களோட அந்த நிறைய வாழ்க்கை ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு இல்லையா? மணி பிளாக்கேஜஸ், ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள், அப்புறம் உடல் ரீதியான பிரச்சனைகள், குடும்பத்துல ஒற்றுமை இல்லை, குழந்தைகள் கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, குழந்தைகளோட பிரச்சனைகள், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு தீர்வு இல்லாம கஷ்டப்படுறீங்க அப்படின்னா, நீங்க வந்து அன்னைக்கு ஹீலிங் செக்ஷன் அட்டென்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். அமாவாசை முடிஞ்சு 3ஆம் பிறை அன்னைக்கும் ஒரு நல்ல நாள். பிளாக் ஹோல் சொல்லுவோம் இல்லையா? அங்க வந்து சிவனோட ஆதிக்கம், அன்னைக்கு வந்து சிவபெருமானோட அந்த அற்புதமான பவர் நிறைஞ்ச நாள் அன்னைக்கு நீங்க அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சாலும் இந்த 2 நாள் ரொம்ப பவர்ஃபுல்லா வருது. ஹீலிங் செக்ஷன் வேணும்னு நினைக்கிறவங்க, இந்த 7 சக்ரா மையங்களை ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க முன்னாடியே முன்பதிவு செஞ்சுக்கோங்க. காட் பிளஸ் யூ. குரு சரணம். அடிக்கடி நீங்க கூட ரொம்ப டென்ஷன் ஆவீங்க, கோவப்படுவீங்க. ஓகேவா? கண்ட்ரோல் மீறி வரும் உங்களுக்கு கோவம் இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு. ஒரு சிலர் நீங்க வந்து இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்க இதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு புதிய விஷயங்களை நீங்க முயற்சி பண்ணணும், அது கத்துக்கிட்டு அதாவது மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு சில விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க. கத்துக்கலான்னு ஒரு சிலருக்கு ஐடியா இருக்கும். நம்ம இதை செஞ்சு பார்க்கலாம், செஞ்சு பார்த்தா ஏதாவது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான சக்சஸ் கிடைக்கும். உங்க நபரோட அந்த அன்பு பாசம் உங்களுக்கு திரும்ப வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏதோ ஒரு முயற்சி புதுசா மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த மெத்தடுக்கு ஏதோ ஒரு புதிய முயற்சி நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது சக்சஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஓகேவா? சக்சஸ். ஒரு சிலர் இந்த நீங்க வந்து கணவனை இழந்தவர்கள், இல்லைன்னா வந்து சிங்கிள் பேரண்ட் அந்த மாதிரி கூட பாக்குறீங்க. உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு நியூ பார்ட்னர் வரணும். சில பேருக்கு வந்து இந்த பழைய பார்ட்னர் வந்து சரியில்லை, அதுலேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணிடுறீங்க. நெக்ஸ்ட் நல்ல லைஃப் அமையுமாங்கிறது தான் உங்களுக்கு உங்களோட வந்து ப்ரேயராக இருக்கு. ஓகேவா? கண்டிப்பாக ஒரு அமைவாங்க. சீக்கிரமே வந்து ஒரு இந்த ரீடிங் பார்க்கறதுலேருந்து 3 மாசத்துல உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஒரு நல்ல நபரோட நடக்கும். ஓகே, சந்தோஷமா? அவர் நல்ல வெல் செட்டில்டா இருப்பாங்க, நல்ல ஒரு ஃபைனான்சியல் சப்போர்ட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களில் ஒரு சில பேர் நான் சொன்னேன்ல ஐயனார் கருப்பசாமிலாம் ப்ரே பண்ணுறீங்க. இந்த ரீயூனியன் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணி ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர் வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்காக நிறைய ட்ரை பண்ணுவீங்க.
உங்களோட பர்சனல் லைஃப்பை விட்டுட்டு அதுக்கு எல்லாத்துக்குமே பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்கவுங்களோட லைஃப் இல்லையா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட அந்த ஒரு இதை மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அவங்களுக்காக நிறைய எஃபெக்ட் போடுவீங்க. எஃபெக்ட் அவங்களுக்கு ஏன்னா வேற யாரும் கிடையாது, நான் தான் பார்த்தாகணும் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷன் இருக்கலாம். இது ஒரு சில ஃபீமேலுக்கு அதிகமாக தெரியுது. உங்களுக்கு நீங்கள் ப்ரே பண்ணுற அந்த காடுகிட்ட இருந்து நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. நீங்கள் முருகர் வழிபாடு அதிகமாக பண்ணுறவங்க, மைக்கேல் ஏஞ்சல் நீங்கள் ப்ரே பண்ணுறீங்க. அப்புறம் உங்களோட லைஃப் சில பேருக்கு வந்து திருமணம் ஆனவங்க, உங்கள் கணவர் ரொம்ப கொஞ்சம் முன்கோபியாக, ரொம்ப கோபம் இருக்கும் அவங்களுக்கு. பட் அவங்க வந்து உங்ககிட்ட அன்பாக நடந்துக்கணும்னு சொல்லிட்டு நிறைய எஃபெக்ட் போட்டு நிறைய ப்ரேயர்லாம் பண்ணுறீங்க. அப்புறம் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் டவுட் இருக்கு. நீங்கள் கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங். கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப எமோஷ்னல் ஆக்காவீங்க. உங்ககிட்ட ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது. நீங்கள் செய்கிற வேலையிலையும் சரி, நீங்கள் இந்த ஃபேமிலியை பற்றியும் சரி, ரொம்ப ஒரு லேகிங் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இப்போ வந்து கொஞ்ச நாளாக நீங்கள் நல்ல ஒரு புரிதலோட பாசிட்டிவாக இருக்கீங்க. என்ன செய்யணுங்கிறது தெரியுது. நீங்கள் கொஞ்சம் டவுட்டாக கூட இருக்கீங்க. உங்கள் நபர் ஏன் இவ்வளோ கோவப்படுறாருன்னா, அவர் வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு அவங்களோட ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்குமோ, தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களோ, அதனால தான் நம்மளை வந்து ரொம்ப நம்மகிட்ட கோவப்படுறாங்களோ, அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. இதுக்கு வந்து நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக கிடையாது. சரியா? டிவைன் உங்க கூட துணையா இருக்காங்க. உங்களுக்கு சரியான வழியை கொடுக்குறாங்க. நீங்க வந்து புரிதல் இல்லாம இருக்கீங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கிடையாது. அப்படியே ஒரு தேர்ட் பார்ட்டி நபர் உள்ள வந்திருக்கலாம் சில பேருக்கு. வந்திருந்தாலும் இப்போ அவங்க அதுல இருந்து விலகி இருப்பாங்க. எது நடந்ததோ அதை ஏத்துக்கணும் நீ. 3 நபர் உனக்கு, உன் கணவர் உங்ககிட்ட சப்போர்ட்டிவா தான் இருக்காங்க. நடுவுல ஒரு தேர்ட் பார்ட்டி உள்ள வந்திருக்கலாம். அது ஒரு ஃப்ரெண்ட்லியா கூட இருந்துட்டு அவங்க வந்து இப்போ மூவ் ஆன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கும் அதாவது உங்க நபருக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் நடுவுல இப்போ ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கும். மன வருத்தம். ஏன்னா அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்க செஞ்சு கொடுக்கல. அவங்களுக்கு வந்து சரியான சப்போர்ட் இல்லை. மோஸ்ட் ஆஃப் ஃபைனான்ஸ்ல ஹெல்ப் பண்ணல உங்க நபர் அவங்களுக்கு. அதனால அவங்க அவங்கள விட்டு விலகி இருப்பாங்க. ஓகேவா? ஒரு 1 இயர்க்கு முன்னாடிலேருந்து இந்த பிரச்சனை அவங்களுக்குள்ள இருக்கு. அதனால அவங்க விலகி இருப்பாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க வந்து ஒரு காணல் நீர், நமக்கு வந்து ஒரு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு அந்த நபர் இப்போ விலகி இருக்காங்க. அது சாதாரணமாலாம் நடக்கல. நீங்க ப்ரே பண்ற அந்த டிவைன் ப்ரொடெக்ஷன் உங்களை பாதுகாக்குது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அவங்களுக்கு கொடுத்து உங்க லைஃப்ல இருந்து அவங்கள விளக்குறாங்க. புரியுதா? அவங்க விலகி போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலருக்கு நீங்க உங்களோட வேலை நிமித்தமா சில பேரை வந்து நீங்க உங்க லைஃப்குள்ள கொண்டு வந்திருப்பீங்க. அவங்க கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்த்திருப்பீங்க. அவங்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் அவங்க கிட்ட எதிர்பார்க்குற அந்த அன்பு இதெல்லாம் கிடைக்காது உங்களுக்கு. சில பேர் பார்க்குறீங்க. அடிக்கடி கிளாஷ் நடக்கும் உங்களுக்கு. நீங்க ஒர்க் பண்ற பிளேஸ்லயே கிளாஷ் நடக்கும். இதெல்லாம் சரியாகணும்னு சொல்லிட்டு நிறைய வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய அவங்க கிட்ட வந்து இணக்கமா இருக்கணும். நான் வந்து அவங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு ஹெல்ப் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனா அது வந்து ரொம்ப நாளைக்கெல்லாம் அது வந்து உங்களுக்கு ஸ்டேபிளா இருக்காது. ஏன்னா அது சில பேருக்கு எனக்கு தோணுது, இது சரியான ரிலேஷன்ஷிப் கிடையாது. இந்த ரிலேஷன்ஷிப் பின்னாடி நீங்க போக வேண்டாம். ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப் பின்னாடி நீங்க போயிட்டு உங்க எனர்ஜியை நீங்க லாஸ் பண்ணாதீங்க. இது உங்களுக்கான கைடன்ஸ். கண்டிப்பா நீங்களாம் ஒரு நல்ல வெல் செட்டில்டான ஒரு ஃபேமிலி, நல்ல இதில் இருக்கீங்க. உங்க எனர்ஜியை நீங்களே வந்து உங்க 7 சக்கராவை நல்லா இருந்து பார்த்துக்கோங்க.
சில பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கலாம், சில பேர் பெரிய கம்பெனில நல்ல ஒரு ஐஃபிட் ஒரு லீடர்ஷிப் காலேஜ் இதுல வந்து போஸ்டிங்ல இருப்பீங்க. ஓகே, இது ஒரு சிலருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இன்னொரு விஷயம், சில பேருக்கு வந்து இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் வர மாதிரி தெரியும். அது உங்களோட ஒர்க் பிளேஸ்ல இருக்கும். அடிக்கடி சண்டை நடக்கும். அப்பப்போ அவங்க அவங்க வந்து நீங்க அன்பா இருப்பீங்க. இது ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி மாரி தெரியுது. அவங்கள திருமணம் செஞ்சுக்கலாமா? திருமணம் செஞ்சா நல்லா இருப்பாங்களா? இதெல்லாம் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. இது ஒரு சிலருக்கு. அதுதான் யோசனை. அப்புறம் டபுள் மைண்டா இருக்கீங்க. இப்ப நான் சொல்ற அந்த நபர் என்ன தெரியுமா பண்றீங்க? இதுவும் ஒரு யோசனை. சரி, இத விட்டுட்டு நம்ம வேற ஒரு லைஃப்க்கு போனா அந்த லைஃப் நல்லா இருக்குமா? அப்படின்னு பார்த்தா, அதுவும் கொஞ்சம் டாக்ஸிக்கான ஒரு விஷயமா இருக்கு. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? ஹாய் மேம். நான் வந்து பிரியா. நான் வந்து உங்ககிட்ட இனிஷியேஷன் எடுத்துக்கிட்டது வந்து பிளாக் மேஜிக்காகவும் அண்டு ஜாப் அண்டு மேரேஜ் எல்லாத்துக்காகவும் வந்து நான் உங்ககிட்ட இனிஷியேஷன் எடுத்துட்டேன் மேம். நான் வந்து ஆகஸ்ட் 8 வந்து எடுத்துட்டேன். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 4 மந்த்ஸ் ஆயிடுச்சு மேம். நான் வந்து ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டேலேருந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண விரும்புகிறேன் மேம். நான் வந்து இனிஷியேஷன் எடுத்து ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து ஃபேஸில் ஒரு நல்ல ஒரு ஏதோ ஒரு தேஜஸ் மாதிரி அந்த மாதிரி ஃபேஸே வந்து ஒரு பிரைட்டாக இருந்துச்சு மேம். ரொம்பவே தெளிவாக இருந்தது. அண்ட் வந்து எனக்கு அந்த பிளாக் மேஜிக்ஸ்னால வந்து மேபி வந்து சக்ரா பிளாக்கேஜஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் மேம். எனக்கு அப்போ எனக்கு தெரியல. பட் உங்கள்கிட்ட உங்ககிட்ட நான் இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு ஹீலிங் பண்ண எனக்கு வந்து இந்த பிளாக்கேஜஸ் வந்து முக்கியமாக இந்த த்ராட் சக்ரால வந்து முழுங்கும் போதெல்லாம் பெயின் அதெல்லாம் வந்து எனக்கே தெரிய ஆரம்பிச்சிச்சு மேம். அது வந்து நான் அந்த ஹீலிங் எடுக்க எடுக்க அது ரொம்ப மைல்டாயிடுச்சு, ரொம்பவே மைல்டாயிடுச்சு மேம். நான் இன்னும் கொஞ்ச நாள்ல அது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே ஹீல் ஆகிடும்னு நம்புகிறேன் மேம். அண்டு ஃப்ளவர் தெரப்பியும் என்னை ஹீல் பண்ணுறதுக்கு நிறையாவே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு மேம். அண்டு நீங்கள் சொல்லித்த அந்த நைட்டு மெடிடேஷன் வந்து எனக்கு நிறைய டைம் வந்து இந்த ஹாரர் ட்ரீம்ஸ் மாதிரிலாம் நிறையா வந்து உங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்கேன் மேம். நீங்கள் எல்லாத்துக்குமே உடனே உடனே எனக்கு வந்து சொல்யூஷன் தருவீங்க. அண்டு வந்து நிறைய பாசிட்டிவான வேர்ட்ஸையும் கொடுப்பீங்க மேம். தேங்க்யூ ஃபார் தட் மேம். அண்டு அந்த நைட் மெடிடேஷன் நான் பண்ணுறப்போ என்னை சுற்றி நல்ல ஒரு குட் வைப்ரேஷன், ஏதோ ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னை சரவுண்ட் பண்ணுற மாதிரி, ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும் மேம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அது பண்ணிட்டு தூங்குறதுனால நாட் ஓன்லி ஃப்ரம் அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ், நமக்கு நார்மலாக நமக்கு தேவையில்லாத பீப்புள்ஸோட தாட்ஸ் கூட அது கூட எனக்கு வந்து ட்ரீமில் ரிஃப்ளெக்ட் ஆகலை. அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது மேம். அண்ட் இது ஃப்ளவர் ஹீலிங்காக உங்ககிட்ட நான் கன்சல்ட் பண்ணுற ஒரு டைமும் நீங்கள் வந்து அந்த ஃப்ளவர் தெரப்பியோட சேர்த்து நிறைய வந்து நீங்கள் கவுன்சிலிங் வந்து கொடுப்பீங்க மேம். அப்போ வந்து நான் வந்து உங்ககிட்ட இதெல்லாம் கேட்கணும்னு நிறைய விஷயம் நான் யோசிச்சு வச்சுருப்பேன் மேம். பட் அந்த டைமில் நான் மறந்துடுவேன். ஆனால் நீங்கள் வந்து உங்கள் இன்ட்யூஷனில் எனக்கு அதுக்கான கரெக்டான சொல்யூஷன் வந்து சொல்வீங்க மேம். இது நான் நிறைய டைம் நடந்திருக்கு, உங்ககிட்ட நான் சொன்னதில்லை மேம். பட் எப்படி உங்களுக்கு கரெக்டாக தெரியுது அப்படின்னு நான் நிறைய தடவை வந்து ஷாக் ஆயிருக்கேன் மேம். பிஃபோர் நான் வந்து நிறையாவே எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஓவர்வெல்மிங் தாட்ஸ் இருக்கும். நமக்கு வந்து தெரியும் நம்ம என்ன பண்ணணும்னு தெரியும். பட் அதை பண்ண மாட்டேன். அப்படியே நிறையா யோசிச்சுட்டே எனர்ஜிலாம் ட்ரைன் பண்ணிட்டு அந்த மாதிரி வந்து இருந்தேன் மேம். பட்டு இப்போ வந்து ஒரு அமைதியாக இருக்குது. என்ன வந்து பண்ணணும் அப்படின்னு தெளிவாக தெரியுது மேம். ப்ரெசண்ட்டில் இருக்கிற ஒரு ஒரு நல்லா இருக்கு மேம். எனக்கு ப்ரெசண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணணுமோ அதை மட்டுமே வந்து பண்ணிட்டு மற்றதெல்லாம் வந்து காட் கிட்ட சரண்டர் பண்ணுற, குரு கிட்ட சரண்டர் பண்ணுற ஒரு ஒரு தெளிவான புரிதல் வந்திருக்கு மேம். கண்டிப்பாக நான் வந்து உங்களால் க்ரியேட் பண்ண ஒரு பட்டர்ஃப்ளையாக நான் இருப்பேன் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் மீ. அப்புறம் ஒரு சிலருக்கு இப்ப நீங்க செகண்டா இப்போ இந்த பாஸ்ட் லைஃப்ல இருந்து மூவ் ஆன் பண்ணி இன்னொரு லைஃப் நீங்க போறீங்க. அந்த உறவு வந்து சரியான ஒரு பேலன்சிங் கிடையாது. இவங்க ஏன் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்காங்க? இவங்களும் வந்து நமக்கு ஒரு இது பண்றாங்க அப்படின்னா, சில பேருக்கு வந்து இது கர்மா அண்ட் சில பேருக்கு பிளாக் மேஜிக்கோட இது தெரியுது. ஓகேவா?
உங்களுக்கு நீங்க ரீயூனியன் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு சில பேர் மெயில் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களோட ஃபீமேல் எனர்ஜி ஒரு ஆம், எப்படின்னா ரொம்ப ராங் விர்ச்சுவல் பண்ணக்கூடிய கேரக்டர் அவங்க. ஓகேவா? அவங்களுக்கு அவங்க நீங்க திரும்ப ரீயூனியன் பண்ணணும் அப்படின்றதுக்காக பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்க. நீங்க யோசிக்கிறது கரெக்ட் தான். ஓகேவா? ஏன் இது வந்து நமக்கு ஏதோ நடக்குது. உங்களுக்கு உள்ளுணர்வு சொல்லும். உங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற மாதிரி, நீங்க அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு நெனைப்பீங்க. அவங்கள பத்தி நினைக்கக்கூடாதுன்னு நெனைப்பீங்க. ஆனா, நீங்க உங்கள அறியாமயே நீங்க அந்த தப்ப பண்ணுவீங்க. இது ஒரு சிலருக்கு தெரியும். சில மெயில் எனர்ஜிக்கு ஃபீல் பண்ணுவீங்க நீங்க நான் சொல்ற விஷயத்த. ஆமாண்ணா கமெண்ட்ல பதிவிடுங்க. ஒரு சில ஃபீமேல் வந்து நீங்க பார்க்குறீங்க. உங்களுக்கு லைஃப்ல நெறைய விஷயம் இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் நடக்குது. உங்க லைஃப்ல இந்த மாரி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லாம் அடிக்கடி நடக்குது. அதனால டிவைன் கிட்ட கொஞ்சம் வந்து எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ஆனா, நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்காம இருக்கீங்க. ஹீலிங்க்கு ஆக்ஷன் எடுங்க. உங்க திருமண சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? திருமணம் நடக்கிறதுக்காக நெறைய விஷயங்கள் கேட்குறீங்க. அதுவும் பயப்படுறீங்க. அது செஞ்சா கூட எனக்கு வந்து இந்த மாதிரி தான் அமையுமா? இது தாண்டி எனக்கு ஒரு நல்ல விஷயம் அமையாதா? அப்படின்னா, உங்க பின்னாடி ஒண்ணு கர்மா இருக்கு. இல்லன்னா பிளாக் மேஜிக்கோட அழுத்தம் அதிகமா இருக்கு. அந்த பிளாக் மேஜிக் ஒரு ஃபீமேல் எனர்ஜி பண்ணியிருப்பாங்க. அவங்க அவ அவங்க ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னா, அவுங் அ அந்த நபர இது இன்னும் டெப்த்தா பார்த்து தான் சொல்ல முடியும். ஏன்னா, இத வந்து நான் மேலோட நெறைய பேருக்கு அது ரெசனேட் ஆகுது. ஓகேவா? சில பேருக்கு வந்து சில மெயிலுக்கு வந்து அந்த ஃபீமேல் வந்து ரொம்ப டாக்ஸிக்கா இருக்காங்க. அவங்க ரீயூனியன் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு அந்த மாதிரி பிளாக் மேஜிக் பண்ணி அந்த நபர இப்ப நீங்க பார்க்குறீங்க இல்லையா? அந்த மெயிலுக்கு உங்களோட ஃபீமேல் பண்றாங்க பிளாக் மேஜிக். இது ஒரு சிலருக்கு. இப்ப சில பேர் வந்து இன்னும் ஒரு சிலருக்கு நீங்க வந்து ஆ நல்ல ஒரு கவர்மெண்ட் செக்டார் அந்த மாரி இருப்பீங்க. ஆ மத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய லைன்ல இருப்பீங்க. திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க முயற்சி பண்ற விஷயம் ஃபெயிலியர் ஆகுது. இது சில ஃபீமேலுக்கு. சிங்கிள் பேரண்டா கூட இருக்கலாம் நீங்க. உங்க கூட ஒரு மெயில் கிட் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப நாளா இதுக்கான விஷயங்கள் ட்ரை பண்ணி மூவ் ஆன் பண்றீங்க. ஆ உங் அந்த பார்ட்னர் வந்து உங்களோட ஒர்க் கூடியவரா கூட இருப்பாங்க. அவங்களும் ரொம்ப நல்ல மெச்சூரிட்டி இருக்கும் அவங்களுக்கும். அவங்க வந்து உங்களோட சேர்ந்து வாழணும்னு நெனைப்பாங்க. வருவாங்க. ஆனா, அவங்களுக்கு சில விஷயங்கள் நடந்திருக்கு. அவங்க லைஃப்ல உங்கள சூஸ் பண்றதா, இல்ல அதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல ஒருத்தவங்க அவங்களோட லைஃப்ல வந்திருக்காங்க. அவங்க திரும்ப ரீயூனியனுக்கு வராங்க. இவங்கள சூஸ் பண்றதா, அவங்கள சூஸ் பண்றதான்னு கன்ஃப்யூஷன்ல இருக்காரு உங்க நபர். எஸ். என்ன எவ்ளோ அழகா பியூட்டிஃபுல்லா அப்பா எவ்ளோ டெப்த்தா குடுக்குறாங்கம்மா. ஓகே. ஷார்ட் ரீடிங் பண்ணணும்னு நெனச்சேன் நானு. எங்க ஷார்ட் ரீடிங் எல்லாம் இப்படித்தான். ஓகே. இப்போ நம்ம ரீடிங் பார்க்கறதுல சில ஃபீமேல் வந்து நீங்க ஒரு அபவ் 35, 40 தான் இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் இருக்கு. நீங்க நீங்க டிவைன் கிட்ட கேட்கிறீங்கல்ல, ஒரு நல்ல லைஃப் வேணும், லைஃப் பார்ட்னர் வேணும்னு கேட்கிறீங்க. நோ கான்டாக்ட்ல இருக்கிறவங்க, நீங்க ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வேணும், நல்ல லைஃப் வேணும், இல்லன்னா ரீயூனியன் கேட்கிறீங்க அப்படின்னாலும் அமையும். ரொம்ப கைண்டா இருக்கீங்க. ரொம்ப ஓவர் எமோஷனல் நல்ல வேலையில இருப்பீங்க. உங்களோட அன்ப வந்து கருணைய எந்த இடத்துல எப்படி காமிக்கணுமோ அப்படி காமிக்கணும். அது எல்லாமே கரெக்ட்டா தெரியுது உங்களுக்கு. ஆனால் எங்கேயோ இடிக்குது. கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் சக்சஸ் ஆகும். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு சக்சஸ் கிடைக்கும்னு சொல்றாங்க. கொஞ்சம் கோபதாபங்கள ஒரு சிலர் வந்து ரீயூனியன் கேட்கிறீங்க. ரீயூனியனுக்காக தான் மோஸ்ட் ஆஃப் ட்ரை பண்றீங்க. உங்க நபருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஈகோ, வாய்க்கா வரப்பு தகராறு. ஓகேவா? நான் சொல்றத நீ கேட்கணும். எனக்கு சில விருப்பங்கள் இப்படி இருக்கு. நான் எதிர்பார்க்கிற மாரி நீ நடந்துக்கணும் அப்படின்லாம் வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு வந்து ரி உங்களுக்கு நியூ லைஃப், நியூ பார்ட்னர் வராங்க. ஓகேவா? அண்ட் இன்னும் ஒரு சிலருக்கு
நீங்க ஒரு ஃபேமிலியில இருக்கலாம். இப்போ உங்களுக்கு உங்க நபருக்கும் உங்களுக்கும் நடுவுல ஒரு நபர் வராங்க. அந்த நபர் வந்து உங்களுக்கு சரியா, இல்லையா அப்படிங்கிறது நீங்க தான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு வந்து நீங்க குரு வழிபாடு பண்ணுவீங்க. குருமார்கள்கிட்ட சரண்டர் பண்ணி அவங்களோட அந்த இதோட கைடன்ஸோட மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ப்ரப்போசல் வரப்போகுது. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? ஒரு சிலர் வந்து உங்க நபருக்கும் உங்களுக்கும் நடுவுல இப்போ ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போயின்னு இருக்கு. நடுவுல ஒருத்தர் வராரு. உங்கள ப்ரப்போஸ் பண்றாங்க. நீங்க கொஞ்சம் கவனமா அந்த அந்த உறவு வேணுமா வேணாமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். அது ஒரு சிலருக்கு. ஓகேவா? ரீயூனியன் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நடக்கும். ரீயூனியன் சில பேர் கேட்குறீங்க. சில பேருக்கு வந்து நியூ பார்ட்னர் நல்லபடியா எனக்கு வந்து அமையணும். என்ன உங்கள நல்லா டேக் கேர் பண்ணிக்கக்கூடிய நபர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் இது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சூப்பரா குடுத்தாங்க. நான் கால் பாருங்க ஃபுல்லாவே எடுத்துட்டேன். எவ்ளோ ரீடிங் எவ்ளோ பேருக்கு மெசேஜ் வருது பார்த்தீங்களா? தேங்க் பண்ணுங்க. ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்க. ஓகே. நீங்க வணங்குற அந்த காடஸ்க்கு தேங்க் பண்ணுங்க. முருகர் ப்ரே பண்றீங்க. கருப்பசாமி, முனீஸ்வரன் இந்த மாதிரி பவர்ஃபுல் காட் எல்லாம் வந்து ப்ரே பண்றீங்க. சிலருக்கு கட்டுகள்லாம் இருக்கு. அதெல்லாம் சொன்னேன் நான் நினைக்கிறேன். இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் சரி பண்ணினாலும் நமக்கு வந்து டிவைன் பட் சேனல்ல உங்களுக்கு அது ஹீலிங் செக்ஷன்ல அது எல்லாமே சரி பண்ணி தரப்படும். ஓகேவா? இந்த மாதிரி ஹீலிங் செக்ஷன் நீங்க எப்பெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா பௌர்ணமி, அமாவாசை, 3ஆம் பிறை தினங்கள், அதே மாதிரி பவர்ஃபுல்லான நாட்கள், ஃபெஸ்டிவல் டைம்லாம் வருது இல்லையா? ஏதாவது ஒரு நல்ல பவர்ஃபுல்லான டேஸ், அதர் டேஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த நாள் நான் சூஸ் பண்ணி தருவேன். யாருக்காவது ஏதாவது புரிதல் வேணும், உங்களுக்கு ஒரு ஹீலிங் செக்ஷன் தேவைப்படுது, இந்த மாதிரி பிளாக் மேஜிக் இல்லை லைஃப் ஸ்ட்ரகிள்லேருந்து நீங்கள் வெளில வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் கூட நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு புரிதல் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஹீலிங் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பாக நிறைய பேர் வந்து நம்மளோட டிவைன் பாத் சேனலில் இந்த பிளாக் மேஜிக்கால் பாதிக்கப்பட்டவங்க, தேர்ட் பார்ட்டினால பாதிக்கப்பட்டு லைஃப்பில் ரொம்ப பிரச்சனையோட அந்த லைஃப் பார்ட்னர் திரும்ப வருவாங்களா மாட்டாங்களா, இல்லை அந்த மாதிரி ஒரு புரிதல் இவங்க உங்களோட லைஃப் பார்ட்னர் தான் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்காக எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணலாம். பட் அவங்க வந்து அப்படி கிடையாது, ஒரு டாக்ஸிக்கான நபர். அவங்க வந்தாலும் உங்களை இப்படியே தான் காலம் ஃபுல்லாக பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் மூவ் பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். புரியுதுச்சா? அதே மாதிரி ஒரு ஒரு நல்ல கணவன் மனைவி ஃபேமிலியாக போயிட்டு இருக்கு. நடுவில் ஒரு தேர்ட் பார்ட்டி உள்ள வராங்க, உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க. அது வந்து சரியான உறவாலாம் இருக்காது. சில பேர் அந்த மாதிரி தவறுகளை நீங்கள் தயவு செஞ்சு அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ஏன்னா ரீடிங்கில் வருது, அதனால ஒரு கைடன்ஸ் கொடுக்குறேன். இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து நீங்கள் வெளில வர்றதுக்கும் நம்மகிட்ட வந்து உங்களுக்கு கன்சல்டேஷன் இருக்குது. அதை எப்படி சரி பண்ணிக்கணும், ஏன்னா மனம் என்ற ஒன்று கர்மா ரிலேட்டடான விஷயங்கள்ல நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களை வெளியே கொண்டு வர்றது வந்து குருமார்களால் மட்டும்தான் முடியும். வேற நீங்கள் போய் என்ன சும்மா போயிட்டு சாமி கும்பிட்ற, சாமி வந்து 4ஆம் இடம், தெய்வம் 4ஆம் இடத்துல தான். தெய்வம் வந்து சைன் மட்டும்தான் காமிப்பாங்க. குரு தான் உங்களோட எதிர்க்க உட்கார்ந்து பேசுறாங்க. புரியுதா? உங்களுக்கு வந்து வாழ்வில சொல்லித்தரக்கூடிய குருமார்கள் வேற எங்கேயாவது இருந்தா கூட நீங்க போய் பண்ணுங்க. ஆனா உங்களுக்கோட பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஷார்ட் அவுட் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் டிவைன் பாத் சேனல்ல அவைலபிள். ஹீலிங் செக்ஷன் பத்தி சொன்னேன். ஓகே. யாருக்காவது இந்த புரிதல் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க முடிவெடுத்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஓகே. நல்லதே நடக்கும். காட் பிளஸ் யூ. குரு சரணம்.